உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிபதியை நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதான ஊழல் புகார்கள், குறிப்பாக 3 வழக்குகளில் தற்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக 3 வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டு அது சிறப்பு நீதிமன்றத்தில், சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த விசாரணை ஒரு ஆண்டுக்குள் முடிக்க கோரியும், சிறப்பு அரசு தரப்பு வழக்கறிஞரை நியமிக்க கோரியும், விசாரணை தாமதமாவதை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க கோரியும் இந்த ஊழல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஒரு இடையீட்டு மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் ஓகா தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இன்றைய கடந்த விசாரணையின் போதே குறிப்பாக செந்தில் பாலாஜி தொடர்புடைய அந்த வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதியிடம் ஒரு அறிக்கை என்பது கேட்டது. அந்த ஊழல் வழக்குகளின் விசாரணை குறித்த நிலவர அறிக்கையை கேட்டிருந்தது. அது சீலிட்ட உரையில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அளித்திருந்தார். அதை வாசித்து பார்த்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள், ஏற்கனவே அவர் இந்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி 23 MP MLAக்கள் தொடர்புடைய வழக்குகளை விசாரித்து வருவதால் அவருக்கு பணிச்சுமை இருப்பதை கருத்தில் கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இந்த 3 ஊழல் வழக்குகளை சிறப்பாக விசாரிக்க ஒரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதியை நியமிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்து அது தொடர்பான அறிக்கையை வரும் அக்டோபர் 25ஆம் தேதிக்குள் அளிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். மொத்தத்தில் இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் 600 சாட்சிகள் இருப்பதாகவும் இந்த வழக்கின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதியை நாங்கள் நியமிப்பதாக தெரிவித்து அந்த உச்சநீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யார் என்ற நீதிபதியை அந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய ஊழல் வழக்குகளை விசாரிக்க போகும் அந்த சிறப்பு நீதிபதி யார் என்பதை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் என்பது இந்த உத்தரவின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது. விரிவான தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.